ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காமி படம் எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காமி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட கதாநாயகனான சங்கர் அப்படின்னு ஒருத்தர் அகோரிகள் கூட்டத்தில் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு ஒரு நோய் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட விரல் மேலே பட்டால் கூட பாடி பேரலைஸ் ஆகி இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நோய் இருக்கும்போது அவரை அந்த கூட்டத்துலேருந்து புறக்கணித்து வெளியில் தெரித்திடுறாங்க. நீ இருக்கிறதால இங்கே சபிக்கப்பட்ட இடம் அப்படின்றாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் 16 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கேதர் பாபா அப்படின்னு ஒருத்தர் தான் கொண்டு வந்து இங்கே விட்டார், நீ போய் அவரையே பார்த்த அப்படின்னாக்கா இதுக்கான மருந்தும் உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல வழியும் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட வழியை சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ இவர் அங்கே கேதர் பாபா இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் அந்த மனுஷன் இறந்து போயிருக்காப்புல. ஆனால் அங்கே அவரோட சிஷ்யம் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பா வா, நீ தானே சங்கர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அதை கொடுத்துட்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா, இமயமலையில் 36 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே பூக்கக்கூடிய பூஞ்சை காளான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த காளானை எடுத்து நீ சாப்பிட்ட அப்படின்னாக்கா உனக்கான மருந்து அதுதான்ப்பா, அது எல்லாத்துக்குமே ஒரு நோய் தீர்க்கும் ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அந்த தேடி கிளம்புறாரு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும், இன்னும் 15 நாளில் அந்த பூ பூக்க போகுது, இதோட விட்டோன்னா அடுத்து 36 வருஷத்துக்கு நீ வெயிட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஞ்சை காளான் பூத்து 24 மணி நேரம் மட்டும்தான் அதுக்கு வீரியம் இருக்கும், அதுக்குள்ளே நீ அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு இப்போ அந்த பயணத்தை மேற்கொண்டு இப்போ அந்த பூஞ்சை காளானை நோக்கி அவர் கிளம்புறாரு. கூடவே கதாநாயகியும் கிளம்புறாங்க. கதாநாயகிக்கும் அந்த பூஞ்சை காளான் தேவைப்படுது. அது ஏன் அப்படின்றத படத்தில் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதியாக இவங்க 2 பேரும் அந்த பூஞ்சை காளானை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படம் இன்னைக்கு ஓரளவுக்கு வெற்றி படமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிபார்ட்மெண்ட் பர்டிகுலராக ரொம்பவே சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒன்று சினிமாட்டோகிராஃபி, இன்னொன்று சவுண்ட் ஒர்க்கு, 3வது சிஜி. நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் காமிச்சது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது 3 இல்லைனா இன்றைக்கி இந்த படமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இந்த 3ஓட ஒர்க்குமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, இது ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இவர் இமயமலை ஏறி போய் அந்த பூஞ்சை காளான் எடுத்தாரா இல்லையா அப்படின்றத மட்டுமே காட்டாமல் படத்தில் ஒரு 3 கதைகள் வரும். ஒரு கதை இந்த சங்கர் பூஞ்சை காளான் எடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு கதை பார்த்திங்கன்னா இந்த தேவதாசிகளை பற்றி ஒரு கதை. 3வது ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த குரங்கை வச்சு டெஸ்ட் பண்ணாமல் மனுஷனை வச்சு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற இடம். ஸோ இந்த 3 கதைகளுமே அவங்க அப்பப்போ நமக்கு காமிச்சிட்டே வராங்க. நம்ம படம் பார்க்கும்போது இந்த 3ம் ஒரு இடத்துல மீட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நினச்சிட்டு பார்ப்போம் நம்ம. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட முடிப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு நல்ல ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நீங்கள் இந்த கண்ணகி அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படம் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் போகுது அப்படின்னா, இந்த 2 மணி நேரம் 20 நிமிஷமே நமக்கு ஸ்பீடாக ஸ்மூத்தாலாம் அப்படியே போகாது. கண்டிப்பாக அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. அது ஒரு நெகட்டிவாக போச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ட்விஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே இது ரசிக்கும் வகையில் தான் இருந்திருக்கும். ஆனால் இவங்க அங்கங்கே ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு கடைசியில் இதுதான் ட்விஸ்ட் அப்படின்னும் போது சரி ஓகே நல்ல ட்விஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, தவிர அது சுவாரஸ்யமாக உட்காந்து ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. மொத்தத்தில் இந்த காமி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த நிறைய மொக்க படங்களுக்கு நடுவில் இந்த படம் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த படம் ZEE5 OTTயில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட பார்க்கணுன்றவங்க தாராளமாக பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.